நாத்திக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்துக்களை மறைமுகமாக வதைக்கும் பெரும் பாவம்தான் இந்தியா முழுவதும் இண்டி கூட்டணி அரசுகளை அரியணையில் இருந்து ஓட ஓட விரட்டி கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளா சபரிமலையில் தரிசனத்திற்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி அவதிப்படுவதாகவும், அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கடந்த 9 நாட்களில் மட்டும் தமிழர் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திலும் திருச்செந்தூர் வரும் பக்தர்களை ஆடு மாடுகள் போல் அடைத்து வைத்து மூச்சு காற்றிற்கு இயங்க வைக்காமல் திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். வரும் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்களுக்கு மத்திய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில், மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ் மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா? தமிழகத்தின் கோரிக்கைகளை, தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாக, சட்டசபை தீர்மானங்களாக எடுத்துச் சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல. குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை ஓடுவோம். வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்களுக்கு மத்திய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே உள்ள கும்மங்குடியில் 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் வேலையில் சேர தேர்வு எழுதியவர்களில் 85,000 பேர் தமிழ் பாடத்தில் ஃபெயில் ஆகியுள்ளனர். அவர்களின் தாய்மொழி தமிழ் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் ஆகிய பணியிடங்களுக்கு 1996 பேரை தேர்வு செய்ய கடந்த அக்டோபர் 12 தேர்வு நடந்தது. முதுநிலை பட்டதாரிகள் 2.36 லட்சம் பேர் எழுதினர். முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. கட்டாய தமிழ் பாடத் தேர்வில் 85,000 பேருக்கு மேல், அதாவது 36% பேர் 20 மார்க் கூட பெறாமல் தோல்வி அடைந்துள்ளனர். கடந்த நவம்பர் 25 உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி, இந்தியா முழுவதும் உள்ள ராஜ்பவன்கள் லோக் பவன் என்றும் ராஜ் நிவாஸ் லோக் நிவாஸ் என்றும் ஒரே மாதிரியாக பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று உத்தரவின்படி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள கவர்னர் இல்லங்கள் அனைத்தும் லோக் பவன் லோக் நிவாஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி கடையநல்லூரில் தமுக மாநில துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேட்கான் பேசுகையில், புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நேபாளத்திலே என்ன நடந்தது, வங்கதேசத்திலே என்ன நடந்தது, அதே போன்று இந்தியாவிலே மோடி அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும். பாரதிய ஜனதா, RSS பயங்கரவாதிகள் இந்நாட்டை விட்டே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு புரட்சி இந்தியாவிலே ஏற்படும் என வன்முறையை தூண்டும் வகையில் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நேபாளத்தில் என்ன நடந்தது, வங்க தேசத்தில் என்ன நடந்தது, அதே போன்று இந்தியாவிலே மோடி அவர்களின் விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக இந்தியாவிலே வரும். பாரதிய ஜனதா, RSS பயங்கரவாதிகள் இந்தியா விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு புரட்சி இந்தியாவிலே ஏற்படும் என்று கூறி, இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களாகிய கடையநல்லூர் மக்களே, வருகின்ற டிசம்பர் 6 தென்காசியிலே நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திலே குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்த முகமாக
243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் அடங்கிய இண்டி கூட்டணிக்கு வெறும் 35 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. இந்த தேர்தலின் போது ஓட்டு திருட்டு நிகழ்ந்ததாக தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தினார். இது தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினர் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த நிலையில் பீகார் தேர்தலில் ஓட்டு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகளால் நிரூபிக்க முடியவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் உதவி இயக்குனர் அபூர்வ குமார் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக ஒரு புகார் கூட வரவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். காசி தமிழ்ச் சங்கம் டிசம்பர் 2 காசி நமோ படித்துறையில் தொடங்குகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக தமிழ் கற்கலாம் என்ற மிகவும் சுவாரஸ்யமான தலைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வரும் நமது சகோதர சகோதரிகளை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி பல தரப்பினரையும் சந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையும். இந்நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். காசி தமிழ் சங்கமம் என்பது தமிழ் மொழியை விரும்பும் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது. தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை கூற விரும்புகிறேன். தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமிதம். SIR கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்க டிசம்பர் 11 வரை கால அவகாசத்தை நீட்டித்து உள்ளது தேர்தல் கமிஷன். டிசம்பர் 4 அவகாசம் முடிவடையும் நிலையில் டிசம்பர் 11 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16 வெளியிடப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் ஜனவரி 15 தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகள் குறித்து பிப்ரவரி 7 அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும். பிப்ரவரி 14 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் புனேவில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்திய கடற்படை கடல்சார் அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு பேசிய அட்மிரல் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் முடிவடையவில்லை. கடற்படை முழுமையாக இதில் ஈடுபட்டுள்ளது. இந்திய கடற்படை எப்போதும் போருக்கு தயாராக இருக்கிறது. இன்று மோதல்கள் முன்னறிவிப்பின்றி நடக்கின்றன. இது நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இந்த விஷயத்தில் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த நடவடிக்கை கடற்படையின் தயார் நிலையையும் திறமையையும் நிரூபித்தது. கொடூரமான பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு 96 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் கடற்படை அல்லது அவர்களின் துறைமுகங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்த தயாராகினோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது என அட்மிரல் திரிபாதி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், இந்தியாவின் தேசியம் பற்றிய நிலைப்பாடு மேற்கத்திய நாடுகளின் அடிப்படையில் இருந்து வேறுபட்டது. எங்களுக்கு யாருடனும் எந்த வாக்குவாதமும் இல்லை. நாங்கள் தகராறு செய்வதில் இருந்து விலகி இருக்கிறோம். இந்திய பாரம்பரியம் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துகிறது. தகராறு செய்வதில் இந்தியா ஈடுபடுவது கிடையாது. தேசியம் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம், தேசியவாதம் அல்ல. சில சூழ்நிலைகள் தான் 2 உலகப் போர்களுக்கு வழிவகுத்தது. அதனால் தான் சிலர் தேசியவாதம் என்ற வார்த்தைக்கு அஞ்சுகிறார்கள். உண்மையான திருப்தி மற்றவர்களுக்கு உதவுவதில் இருந்து வருகிறது என மோகன் பகவத் கூறுகிறார். உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரியின் அகாடமியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங், இந்தியா தற்போது வளர்ச்சி பாதையில் முன்னேறி வரும் வேகத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் உற்சாகமாக இருப்பது மிகவும் முக்கியம்.
இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் இந்த வளர்ச்சி பயணத்தில் பங்கு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும் என கூறிய அவர், சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். தேவையற்ற செயல்களுக்காக ரீல்ஸ் போடுவதற்கு இருக்கக்கூடாது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை சமீபத்தில் நடந்தது. பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத முகாம்களை நமது படைகள் அழித்தன. எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். டிட்வா புயலால் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 153ஆக அதிகரித்துள்ளது. நிலச்சரிவு, வெள்ளம் என பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புயல் சீற்றத்தால் சிக்குண்டுள்ள இலங்கைக்கு உதவும் வகையில் இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இதற்காக ஆபரேஷன் சாகர் பந்து என்ற மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இதன் பலனாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்தியா யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜெய்சங்கர், உலகம் முழுவதும் குழப்பமான சூழல் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா அமைதியாக இருக்காது. இந்தியா இப்போது தனது பலத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. தொழில்துறையில் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. உலகளவில் முக்கிய பொறுப்புகளை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்தியா யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணியாது என தெரிவித்தார். பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் SIR விவகாரம், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுலுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு, டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. அதே சமயம் இந்த கூட்டத்தொடரில் அணுசக்தி மசோதா உட்பட 14 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. கடந்த 2021 பொறுப்பேற்றது முதல் அசாமில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை ஹிமந்த பிஸ்வா சர்மா மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சில ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்த இந்த நடவடிக்கை கடந்த ஜூன் முதல் தீவிரமடைந்துள்ளது. லுட்டிமரியில் என்ற பகுதியில் தங்கியிருந்த 1500 குடும்பங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டன. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு தங்கியுள்ளதாக கூறிய ஆக்கிரமிப்பாளர்கள் இது அரசு நிலம் என தெரியாது என்றும் தெரிவித்தனர். இருப்பினும் அவர்களை வெளியேற்றிய அதிகாரிகள் எல்லையில் உள்ள சிறப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் வங்காள மொழி பேசும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவில் நடந்த G20 மாநாட்டை அதிபர் ட்ரம்ப் புறக்கணித்தார். அது மட்டுமின்றி அந்நாட்டின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் ட்ரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தென்னாப்பிரிக்காவில் நடந்த G20 மாநாட்டில் அமெரிக்கா கலந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் அங்கு மனித உரிமை மீறல்கள் நடக்கின்றன. புளோரிடா G20 மாநாட்டில் தென்னாப்பிரிக்காவிற்கு அழைப்பில்லை. இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் வெள்ளையர்களை கொன்று அவர்களின் பண்ணைகளை அவர்களிடமிருந்து பறிக்க அனுமதிக்கிறார்கள். G20 மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட நமது அமெரிக்க தூதரகத்தின் மூத்த பிரதிநிதியிடம் G20 தலைமை பொறுப்பை ஒப்படைக்க தென்னாப்பிரிக்கா மறுத்துவிட்டது. தென்னாப்பிரிக்கா எங்கும் உறுப்பினர் தகுதியற்ற நாடு என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வரும் மானியங்களை உடனடியாக நிறுத்தப் போகிறோம் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பயனடைந்துள்ளதாக எலான் மாஸ்க் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய எலான் மாஸ்க், அமெரிக்கா திறமையான இந்தியர்களால் பெரிதும் பயனடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கு குடியேறிய இந்தியர்களால் அமெரிக்கா மிகப்பெரிய பயனாளியாக இருந்து வருகிறது என தெரிவித்துள்ளார்.